யூடியூப் சேனல் நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் யாரை வேணாலும் பேட்டி எடுத்து போடுங்க, யாருக்கு வேணாலும் சாப்பாடு கொடுங்க, சாவித்திரி பாட்டிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவையான டீ காஃபி எதை வேணாலும் கொடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் என்னுடைய பேர் மம்சின்ற பேரை அடிக்கடி உங்கள் யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணுறீங்க. இதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் நான் தான் என்னுடைய ஆள் தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை தப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தால் கூட பரவாயில்ல, தரக்குறைவாக பேசுகிறீங்க. நான் பாட்டிக்கிட்ட கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 6 மாதமாக சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், அவங்களுக்கு தேவையானதை செய்துட்டு வரேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு வரேன். பாட்டியோட சொந்தக்காரங்க எனக்கு யாருன்னு தெரியும், பாட்டி எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பாட்டியோட முழு ஹிஸ்ட்ரியும் எனக்கு தெரியும். பாட்டியை பற்றின முழு விவரமும் தெரியும். பாட்டிக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்ருக்கேன், செய்துட்ருக்கேன், சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். நான் ஒரு 150-200 வீடியோ போட்டிருப்பேன் பாட்டியை பற்றி. இதில் ஏதோ ஒரு வீடியோவில் தான் பாட்டி ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசியிருப்பேன் தவிர மற்ற எந்த வார்த்தைகளும் பேசுனது கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த பாட்டி கிட்ட ஒரு 2 நாள் சாப்பாடு கொடுக்க போய் போடி வாடின்னு பேசி ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா பேசுறீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க ரோட்ல இருக்கிறவங்க தான், யார் வேணாலும் போய் சாப்பாடு கொடுக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். ரோட்ல இருக்கிறவங்கள ஆனால் யாருமே கேர் பண்ணிக்க முடியாது, ஓகேங்களா? ரோட்ல இருக்கிறவங்களாக யாரும் சப்போர்ட்டும் வர முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க என்னுடைய பேரை தயவு செய்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இது தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும். நான் இந்த வீடியோவில் ஓப்பனாக சொல்கிறேன். டிடின்ற யூடியூப் சேனல் சாவித்திரி பாட்டியை பற்றி வர யூடியூப் சேனலில் வர கண்டென்ட் எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது, என்னுடைய ஆட்களும் கிடையாது. 4 நாட்களாக நான் ஊரில் இல்லை, பாட்டிக்கு உணவு கொடுத்துட்டு வந்தவங்க என்னுடைய ஆட்கள். அதுக்குண்டான வீடியோக்கள் வரும், வீடியோக்கள் போடுறேன், பாருங்கள் நீங்கள். ஆனால் இது போல் நீங்கள் மம்சி வந்தானா சாப்பாடு கொடுத்தானான்னு கேட்குறீங்க, மம்சியோட கூட்டாளி தான் சொல்கிறீங்க. தேவையில்லாமல் என்னுடைய பேரை தயவு செய்து இதில் இழுக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், பாட்டி சாவித்திரி பாட்டிக்கிட்ட நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய சொந்த விருப்பு. அதில் என்னுடைய பேரை என்னுடைய சேனலையும் கலங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா இது நான் ஒரு அன்பான ரெக்வஸ்டாகவும் வைக்கிறேன், மற்றபடியும் வைக்கிறேன், அது உங்களுடைய இஷ்டம், சரிங்களா? என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி, ஏன் வினோத் நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை தான் அனுப்புறீங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன் வினோத் நீங்கள் தான் இப்படிலாம் பேசுகிறீங்களான்னு கேட்குறாங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. என்னுடைய பேரை தயவு செய்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு நேரடியாகவே இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. யூடியூப் சேனல் இருக்குது, அதை வேணால் நான் பார்த்தேன். நீங்கள் அதில் பேசியிருக்கீங்க, பாட்டி பற்றி போடி வாடிய நடி அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், அது பாட்டி உண்மையாலுமே யார் என்னன்றது எனக்கு தெரியும். நான் 100ல் ஏதோ ஒரு வீடியோவில் தான் கொஞ்சம் கோபமாக பேசியிருப்பேன் பாட்டிக்கிட்ட. ஆனால் நீங்கள் போய் 2வது நாள் வீடியோ பண்ணி 2 நாள் வீடியோக்கே பாட்டிக்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. தயவுசெய்து என்னுடைய பேர் மம்சி அது இதுன்னு சொல்லி போயிட்டு அவங்க கூட்டாளி தான் சொல்லி என்ன மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ், நான் இதை விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காகவே தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அனைவருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். மறுபடியும் சொல்கிறேன், ஏபிசிடி இது போல் தேவையில்லாத ஆட்கள், தேவையில்லாத பேசுகிறவங்க யாருமே எனக்கு சம்மந்தப்பட்டவங்க கிடையாது, ஓகேங்களா? ரொம்ப நன்றி. எவன் உயிரை வாங்குறது? யாரு யாரு அவன் சோறு கொண்டு வந்து வைக்கிறவன்? யாருன்னா சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சது? பாட்டிக்கு சாம்பார்லாம் மேல ஊத்திட்டு போயிட்டாங்களாமே. யாரோ மேல ஊத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. யார் ஊத்துந்த? கவுரே போடல, கவுரு போடாது எடுத்துன்னு கீழே ஊத்திட்டு போட்டாம்பா. எங்க பார்த்தாலும் உட்கார்ற இடமெல்லாம் சாம்பாரா போச்சு. தண்ணி இல்லாத என்னடா குடி கண்ணீர் ஊத்திட்டாங்க. ஏன் அழுதியா? சாம்பார் தாம்பாமே அந்த கவுரு மேலாம் ஊத்தி போட்டாம்பா, கோழி மேலாம். ஐயோ, எல்லா மேலையும் ஊத்திட்டான். யாருன்னே தெரியல எனக்கு. ஆளு யாருன்னு தெரியல எனக்கும். கையில குட்டா என்ன சாப்பாடு கையில தான் கொடுக்கணும். ஏன் அந்த மாதிரி கீழே வச்சுட்டு போகணும்? எங்க பார்த்தாலும் ஊத்தணும். சரி சாப்பிடல நீ? அப்ப என்னத்த சாப்பிடுறது? சாம்பார்லாம் கீழே போட்டு நான் வச்சுன்னு வந்துக்கிறேன். மம்சி நீ என்கிட்ட தானே வாங்கி சாப்பிடுவே, அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுற? யார் ஆளுன்னு எனக்கே தெரியலையா? நீ என்கிட்ட தானே வாங்குவே எப்பயுமே. யாரு வந்ததுன்னு எனக்கே தெரியல. நான் இப்பதான் வரேனே நானு உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு. டேய் அக்காட்ட போ, கட் எடுத்து வை, தட்டை எடுத்து வை. சாம்பார் தான் ஊத்திக்கிட்டே என்கிட்ட இருக்குது பாட்டிய. சாம்பார், வெள்ளை சாதம்,
நானே கவரில் பிரித்து நானே பொறுமையாக ஊற்றிட்டு போகிறேன். எப்பயுமே நான் அப்படி தானே பண்ணுவேன். நீ அடுத்தவங்ககிட்டலாம் வாங்குற. என்னத்துக்கோ சோறு இன்னைக்கு. தட்டு கழுவு ஃபஸ்ட்டு. பாட்டிமா காலி ஆயிடுச்சு பாட்டிமா சாப்பாடு. என்ன பாட்டிக்கே ஒன்று தான் எடுத்துன்னு வந்தேன். கழுவு தட்டு கழுவு தட்டு கழுவு. தட்டுல என்ன ஒரே தூசி ஆகுது பாட்டியே. யாரோ சாம்பார் எடுத்துட்டு வந்து போட்டு போயிடறாங்கடா. அதுக்கு தான் ஒன்றும் கண்ணு தெரியாது ஒன்றும் தெரியாது. அதுக்கிட்ட பொறுமையாக கொடுக்கலாம்ல. அதுக்கு தான் ஐடியா நீ. சாம்பார் ஒன்னா கூட்டிட்டு நம்ம சோறு எடுத்து வச்சுக்கிறோம். சரி அந்த தட்டில் போட்டு கழுவு. நீ சாப்பிடாம இருக்கிற பாரு. நீ இதில் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த சோத்தை வெறும் காப்பில் வேற கொண்டாந்து வச்சு ஓப்பன் பண்ணு. நான் வந்து அரிசி நல்ல அரிசி வயிறு கெடாது அந்த மாதிரி எடுத்துன்னு வந்துக்கிறேன். அதுக்கு சொல்ல நீ அதில் பெரட்டி போட்டுக்கோ. கிணத்துல போட்டுக்கோ. தட்டில் பெரட்டி கழுவு கழுவு. அது நீ நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோ. இப்போ சாப்பிடு. அவன் தான் தெரியல பாரு. சாம்பார் எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டு போயிடறான் பாரு. எந்த கம்நாட்டி ஆவியை காட்டுறான்னு தெரியல. எந்த கம்நாட்டினே தெரியல. விடு. ஊத்து. இந்த பேப்பர்லாம் இங்கே போட்டு போயிடுறாங்க. பார்க்குறவங்களாம் நான் போட்டு போகிறேன்றாங்க. உனக்கு சாப்பாடு கொடுக்குறவன் யாரும் இங்கே போட்டு போயிட்டுக்கிறான். பேப்பரில் உப்பு கோணியாக இருக்கும். நான் தான் அழிச்சு போட்டேன். உப்பு கோணி இல்லை. இந்த சாப்பாடு கொடுக்குறமே இந்த கப்பு பட்டை சாதம் கப்பு இந்த ஊத்துறேன் பாரு பாட்டியா. ஊற்றிட்டேன். ஊற்றிட்டேன் பாரு பூரா. யார் அந்த ஆளு சோறு கொடுத்தவன்னு எனக்கு தெரியலையா? பேர் கேட்க வேண்டியதானே. நான் எதுக்கு கேட்கணும்? பசி கூட இல்லை. ஏமா இப்படி அழியிறாங்களோ? சரி நீ சொல்ல வேண்டியதானே. எங்கள் மம்சி சாப்பாடு எடுத்துன்னு வரேன். யார் வராங்கன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்தவங்களா. சரி சாப்பிடு. யார் இருட்டில் தெரியுது வராங்க வர்றது. இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி 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 சரிண்ணா கிளம்பிட்டோமா? அழுவாத அண்ணா. அப்புறமா வரேன் நான் பார்க்குறேண்ணா. போதுமா சாம்பார்? அதில் கிண்ணத்தில் ஊற்றணுமா? கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றணுமா? அது இந்த சாப்பாடு அது வெஜிடபிள் சாதம் ஊற்றணுமா சாம்பார்? அது கூட எதெல்லாம் நான் ஊற்று. ஊற்றிட்டேன். இந்த இதில் கொஞ்சம் ஊற்றுறேன். கைவிடு. சரி எடுத்து வச்சுக்கோ. இது மூடிடுறேன். எடுத்து வை. உப்பு கோணி அழிச்சு போட்டியா? ஏன்? கொட்டிலுக்கு அந்த தண்ணியில் தான் அழிச்சு போட்டேன். ஏன்? அதான் ஊற்றிக்கிட்டாங்கல்ல சாப்பாடுங்க. ஓஹோ. இது பேர் சாம்பார் கவர் எது வேணாலும் நான் எடுத்து தான் போடுறேன். வேற யாரோ தான் எடுத்துட்டு வந்து இங்கே குப்பையை போடுறாங்க உங்கள்கிட்ட. அதில் தான் ஊற்றிட்டு போட்டாங்க சாம்பார். சரி சரி சாப்பிடு. என்ன வேற வருஷமா தண்ணிலாம் இருக்குதா? தண்ணி நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் கீட்டு ஆகலாம். சரி நாளைக்கே வரேன். நாளைக்கு நான் வரல, வேற யாருன்னா அனுப்பிச்சி விட்றேன். ஏன் வரல? நாளைக்கு வெளியில் போகிறேன் ஊருக்கு. என்ன திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன். சரியா? என்னவோ வேற யாருன்னா அனுப்பிச்சி விட்றேன். என் பேர் சொல்லுவாங்க, வாங்கிக்கோ சாப்பாடு. நான் இல்லை. நீ இல்லையா? நீ தான் உட்காந்துக்கிறீங்க. வரேன் கைவியா. புரியல புரியல. ஏன் அழுவுது? ஏன் கண்ணில் பட்டுச்சா? என்ன பட்டுச்சா தெரியல. எல்லாம் சாப்பிடுன்னா
மாட்டிக்கின்னு நம்ம தாங்க முடியாது போய் அந்த வெள்ளக்காரர்கிட்ட ஒரு படம் தண்ணி ஐயோ தண்ணியே இல்லைடா வேண்டாம் வேண்டான்ட்டு பாட்டில் ஒரு நாள் பிடிச்சி அனுப்பிட்டேன் 2 பாட்டில் சரி பிடிச்சின்னு வந்து கொடுங்க எதனா ஹெல்ப் பண்ணுங்க பாவம் நடக்க முடியாது கண்ணு தெரியாது இல்லை அதனால சரிங்க வரேங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கண்ணா